குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: பொங்கல் தொகுப்பில் இலவச வேட்டி சேலை திட்டம் எம்ஜிஆர் ஆட்சியில் கொண்டுவரப்பட்டது. விசைத்தறி தொழிலாளர்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இதன் மூலம் திருச்செங்கோடு, ஈரோடு, திருப்பூர், கோவை சரக விசைத்தறி கூட்டுறவு சங்கங்கள் மூலம் பல லட்சம் நெசவாளர்கள் பயன்பெறுகின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் முதல் வாரத்தில் தமிழக அரசால் நூல் கொள்முதல் பணிகள் துவங்கும். திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இந்த திட்டத்தில் ஊழல் முறைகேடு பெருகியுள்ளது. கடந்த 3 ஆண்டுகளாக நூல் கொள்முதல் அக்டோபர் வரை தள்ளிப்போகிறது. இதனால் பொங்கலுக்கு வழங்க வேண்டிய வேட்டி சேலை பிப்ரவரி வரை தள்ளிப்போகிறது. இந்த திட்டத்தில் கைத்தறித்துறை அமைச்சர் காந்தி செய்த ஊழல் குறித்து லஞ்ச ஒழிப்புத் துறையில் பாஜக சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இலவச வேட்டி சேலை திட்டத்தில் விசைத்தறியாளர்களிடம் திமுகவினர் 10% கமிஷன் பெறுகின்றனர். நூல் வழங்குவதில் தாமதம் ஏற்படுத்தி தனியாரிடம் கொள்முதல் செய்து அதிலும் கமிஷன் அடிக்கின்றனர். கடந்த ஆண்டு நூல் கொள்முதலுக்கான அரசாணை ஜூலை 13 வெளியிடப்பட்டது. இந்த ஆண்டு இன்னும் எந்த பணியும் துவங்கப்படவில்லை. நெசவாளர்களுக்காக கொண்டுவரப்பட்ட இந்த திட்டம் திமுகவினர் கமிஷன் பெறுவதற்காக பயன்படுத்தப்படுகிறது. உடனடியாக நூல் கொள்முதல் பணிகளை தொடங்கி விசைத்தறியாளர்கள் வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய வேண்டும். திமுகவினரின் ஊழல் தொடர்ந்தால் அதை பாஜக பார்த்துக் கொண்டு சும்மா இருக்காது என அண்ணாமலை எச்சரித்துள்ளார்.